வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிப்பியில் கோதுமை மாவு போண்டா எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மேலே முறுமுறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. இப்போ இந்த கோதுமை மாவு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்க எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். பொடியாக கட் பண்ணால் கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக கட் பண்ணனா கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கறி மசாலா, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கையாலே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம போண்டா மாவு பதத்துக்கு கலந்து விட்டுக்கணும். ஒரேடியாக தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. மாவு இந்த மாதிரி இருக்கணுங்க. நம்ம எடுத்து போட்டால் விழணும். இது கரெக்டான பதம். இப்போது இதை ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் கழித்து பார்ப்போம். கண்டிப்பாக 20 நிமிஷம் ஊறினாதாங்க போண்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 20 நிமிஷம் ஆயாச்சு. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, அதாவது ஆப்ப சோடாங்க. சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்தாலும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு மாவு எடுத்து போடும்போது இந்த மாதிரி விழணுங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். ரொம்பவும் பெருசாகவும் இல்லாமல் குட்டியாகவும் இல்லாமல் மீடியமான ஒரு சைஸில் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டதும் ஒரு 10 செகண்ட்லேயே எழும்பி வரும். எழும்பி வந்ததும் இந்த மாதிரி இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்ததும் இதை நம்ம எடுத்துருவோம். போண்டா பொரிக்கும்போது ஸ்டவ்வை சிம்லே வச்சு தாங்க போண்டா பொரிச்சிக்கணும். இல்லைன்னா மேலே தீஞ்சிரும், உள்ளே வேகாது. அதுக்காக தான். இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது 2 பக்கமும் நல்லா செவந்து வெந்து வந்தாச்சு. இதை நம்ம எடுத்துருவோம். இதே போலவே மீதி இருக்க எல்லா மாவுலையுமே பொரித்து எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துட்டேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.